கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த கமெண்ட்டில் இருக்கிற ஓல்டு ஹவுஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனோவேட் நீங்கள் வந்து திருப்பி ரீடெவலப்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இது ஒரு 40 அடி ரோடு 40 அடி ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து சாய்பாபா கோயில் 600 மீட்டரில் இருக்குது. பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஒரு 800 மீட்டரில் வருது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் மொத்தம் 4 ஃப்ளோரு. இது வந்து ஒரு 4 கிரவுண்டு லேண்டு. அதில் அப்போவே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 16 வீடு கட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் சுந்தரம் ரோடு ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ். நல்ல ஒரு லொக்கேஷனு, நல்ல ஒரு பெரிய ரோடு. இந்த வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலாக அவங்க அப்ராடில் செட்டில்டு, அதனால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அவங்க அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. ப்ராப்பர்ட்டியோட உள்ளே போகலாம். இதான் கேட்டு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து நல்லா காற்று வசதியெல்லாம் விட்டு கார் பார்க்கிங், ஓப்பன் கார் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. வெளியில் தான் ஃபுல்லாக கார் பார்க்கிங், ஓப்பன் கார் பார்க்கிங் தான். பில்டிங் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், வாங்கிட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். பட் ஆனால் ரீடெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா கீழே கார் பார்க்கிங் போட்டு தான் கட்டுவாங்க எப்பயும். அது மாதிரி வந்து நீங்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ணும்போது நல்ல தாராளமான ஒரு நல்ல ஒரு பெரிய வீடாக உங்களுக்கு கிடைக்கும். கீழே கார் பார்க்கிங் மேலே போடும்போது. ஏன்னா இது யூடிஎஸ்ஸே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 820 வரைக்கும் வரும் யூடிஎஸ். பின்னாடியும் வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, சிசிடிவி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே மேலே போகலாம். மொத்தம் 4 ஃப்ளோர். இதில் ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரு உள்ளே நம்ம அப்படியே போயிட்டு உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். இது ஒரு வீடு. லிஃப்ட் வெளியே வந்தாங்க. இந்த வீடு தான் நம்ம பார்க்குற வீடு. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இங்கே 2 வீடு. ஒரு ஃப்ளோருக்கு நான் சொன்ன மாதிரி 4 வீடு. அதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹால். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் சில திங்ஸ் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க. சில திங்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. யாராவது ஷிஃப்ட் ஆகி வரீங்கன்னா அவங்களும் இது சூட்டபிளான ஒரு வீடாக இருக்கும். வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெயிண்ட் பண்ணாமல் இருக்கும். வீடு உள்ளே வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு பெரிய ஹாலு. ஹால்லேருந்து அப்படியே வந்து இங்கே டைனிங் இருக்குது. டைனிங் ஏரியா. அடுத்தது ஒரு கிச்சன். கீழே கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் மாதிரி. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி. அடுத்து ஒரு காமன் பாத்ரூமு. வெளியிலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வந்து பாத்ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூம். கபோர்ட் அண்ட் பீரோ எல்லாமே இருக்குது. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. வித் அட்டாச்சு பால்கனியோடு இருக்குது. பால்கனி இந்த டோர் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்லைடிங் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கட்டில் போடுறது நல்ல ஸ்பேஸ், நடந்து போகிறது நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு பாத்ரூம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,65,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். கிட்டத்தட்ட 820 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து யூடிஎஸ் இருக்குது. நீங்கள் யூடிஎஸே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மினிமம் கம்மி ரேட்டாக நான் சொல்கிறேன். நார்மல் 20 ஃபீட் ரோட்டுக்கு நீங்கள் காஸ்ட் போட்டாலே 20,000 போட்டாலே கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபா இந்த லேண்டுக்கே வந்துடும். அது நான் நார்மலாக கம்மி ரேட்டு தான் போட்டிருக்கேன். கம்மியாக நீங்கள் போட்டிங்கனாலே 1,50 கோடி ரூபா லேண்டு காஸ்ட்டே வந்துடும் உங்களுக்கு. 1,60 வந்துடும். ரீடெவலப்மெண்ட் பண்ணாலாம் கண்டிப்பாக அது ஒரு 4 கோடி ரூபா தான் ஒர்த்து வரும். இது வீடு போட்டிங்கன்னா 3-4 கோடிக்கு மேலே தான் வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டு பண்ணி தரோம். தேங்க்யூ.